திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். பார்த்து நானே ரொம்ப அசந்துட்டேன். பிரமாதமான படம். இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வேதிகாரன்பட்டி சக்திவேல் அண்ட் நமது பிளாக் ஷீப், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் டைரக்ட் பண்ணது கலையரசன் தங்கவேல். கலை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பர்சன், வெரி சாம் அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. பிளாக் ஷீப்பில் அந்த பையன் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம், பேசியிருக்கேன். பட் அவ்வளோவா பழக்கம் இல்லை. பட் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் பார்த்தேன். ஸ்பெஷல் ஷோ பார்க்கும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரம் மக்கள் கைதட்டுறாங்களோ, மக்கள் கைதட்டுறதுங்கிறது நார்மலாக ப்ரெஸ்ஸு, நார்மல் ஆடியன்ஸு, அவங்க எல்லாமே வந்து கைதட்டுறாங்க. அதாவது சினிமாலே இருக்கிறவங்களே கைதட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் பெரிய விஷயம். சினிமாவில் ஒர்க் பண்ணவங்க, சினிமாவில் நடித்தவங்களாம் வந்திருந்தாங்க, அவங்களே பார்த்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு படமாக இருந்தது ஆண் பாவம் பொல்லாதது. ரியோ ராஜ் அவர் தான் வந்து இந்த படத்தில் கதாநாயகன். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து மாளவிகா மனோஜ் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அதுக்கப்புறம் ஷீலா ராஜ்குமார், ஜென்சன் திவாகர். ஸோ இவங்க எல்லாரும் இந்த படத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கம், சித்து குமார் வந்து மியூசிஷியன். அண்ட் இந்த படத்தில் டைரக்டர் நான் சொல்லிட்டேன், கலை. ஸோ இதுதான் அந்த குரூ. அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு கல்யாணத்தில் ஆரம்பிக்குது. அனுபவம் போல் ட்ரெய்லரே வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் அந்தளவுக்கு வந்து வியூவர்ஸ் இருந்திருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கு. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ரியோ வந்து சொல்லணுன்னா ஒரு விஜேவா சன் மியூசிக்கில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் விஜய் டிவியில் சௌந்தர் மீனாட்சி சீரியலில், அதுக்கப்புறம் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு பிளாக் ஷீப்போட சேர்ந்து. ஸோ அது மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் தான். பக்கத்து ஃப்ளாட்டில் தட்டினா பையன் ஒருத்தன் தான் இருப்பான், அந்த பையன் தான் அறியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹீரோ. அண்ட் வெரி யங் சாப். ஸோ அவருடைய படங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கரமாக பேசப்படுது. சமீபத்தில் கூட ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து, அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்டது. நிறைய பேர் வந்து அந்த படத்தை பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது படம், நல்ல கலெக்ஷன், நல்லா இருந்தது. அண்ட் இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது வந்து கல்யாணம் எடுத்தோடனே கல்யாணம் தான். பொண்ணு பார்க்க வராங்க, பொண்ணு பார்க்க வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறாரு தான் படம். ஸோ என்னடா எடுத்தோன்னே கல்யாணம் ஆகிடுச்சு, கிளைமேக்ஸ் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தை சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள். விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த லவ்வர்ஸ் 2 பேரும் போகும்போது ஃபிலிம் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவீங்க, அதுக்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு எங்கடா தெரியும் அப்படின்னு வரல. அது மாதிரி தான் இது. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு கலை. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு திரைப்படம்ங்கிறது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒருத்தர் அப்படியே தூக்கிட்டு போகிறது தான். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் போகிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு பண பிரச்சனை இருக்கும், வீட்டு பிரச்சனை இருக்கும், ஸ்கூல் பிரச்சனை இருக்கும், மாதிரி ஏதோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மீறி போய் நீங்கள் தியேட்டரில் உட்காரும் போது இல்லை, அதெல்லாம் மறந்துடும். அப்படி ஒரு படம் இருக்கணும். அந்த மாதிரி படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. உண்மையிலேயே இந்த படம் ஆரம்பித்தப்போ இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டடியாக டயலாகெல்லாம் அப்படி தெளிவாக அப்படி போச்சு. ஒரு ஷார்ட் கூட கவனித்தோம், ஒரு ஷார்ட் கூட நல்லா பிளான் பண்ணி எங்கேயுமே மிஸ் ஆகலையே. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு படம் அன்றைக்கி டேரக்டருக்கு அப்போ பார்ப்போம்ல, நல்லா இருக்குன்னப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை பற்றி கேரக்டர் காமிக்கும்போது ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பொண்ணு பார்க்க வராங்கன்னொன்னே அந்த பொண்ணு கீழே உட்காரோம், உடனே ரியோவும் இறங்கி கீழே உட்காரும். என்னடானா இதெல்லாம் சமத்துவம், அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு. ஸோ ஓகே, இது ஒரு வேறு மாதிரி படம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது. அப்போது அவள் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னோன்னா ஒரு மாதிரி பெரியார் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன சொல்கிறது அம்பேத்கர் ஃபோட்டோ, இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கும்போது ஓகே, இது ஏதோ ஒரு சாதிய ரீதியாக அப்படின்னு ஒரு தாட் போகுது. இவங்க வேறு ஜாதி, அவங்க வேறு ஜாதி, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு ஒரு தாட் போகுது. சரி, அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா டுவர்ட்ஸ் இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி பார்த்தா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க சண்டை, அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க, இதுதான் படத்துடைய கதை. டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க, டைவர்ஸில் போய் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத படமாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் வக்கீலாக நடித்த ஆர்ஜே விக்னேஷ்காந்த் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காப்புல. விக்னேஷ்காந்தை வந்து ஒரு ஆர்ஜே ஹண்ட்டில் முதல்ல ரேடியோ மிர்ச்சியில் அவரை பார்க்குறேன். ஆர்ஜே ஹண்ட்டில் அவர் தான் வின் பண்ணுறாப்புல.
அப்போ வந்து அங்கேருந்து கிளம்பி ஆகா எஃப்எம்மில் போய் வேலை பார்க்குறாரு. நான் இப்போ வரைக்கும் என் ஃபோனில் ஆகா எஃப்எம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் வச்சுருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய விக்னேஷ்காந்தை வந்து பல நாட்கள் பார்க்குறேன், பல படங்கள் பண்ணியிருக்காப்புல. பட் இந்த படம் இஸ் அல்டிமேட். அவருடைய ஆக்ஷன் பிரமாதமாக இருந்தது, அற்புதமாக பண்ணியிருக்கார். காரணம் என்னன்னா, அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, கலை, ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஒரு சீன் எடுக்கிறப்போ அந்த சீனுக்கு என்ன வேணும், எவ்வளோ தூரம் டயலாக் வேணும், எது க்ளோஸ் வேணும், எவ்வளோ கவுண்டர் வேணும் தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. அண்ட் ரியோவுடைய நடிப்பு, ஒரு இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சீன் இருக்குது, அல்டிமேட் சீன். அது அல்டிமேட் சீன். அதாவது என்னென்னா, தியேட்டர் விழுந்து சிரிச்சாங்க. அதாவது ஒரு கதையில் முதல்ல சொன்ன எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல பிரேக் பண்ணுவாங்க. அந்த பிரேக் பண்ணுற இடம் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து ஸ்பெஷல் ஷோவில் பாக்யராஜ் சார் வந்து பார்க்க வந்தார். ஸோ பாக்யராஜ் சார் வந்து பார்க்குறாரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டு யோசித்தேன், பாக்யராஜ் சாருக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு கதையில் எங்கே ஆரம்பிப்போம், எந்த இடத்துல நடுவில் அந்த இது வைப்போம், இன்ட்ரோல் பிளாக்ல எங்கெல்லாம் பிரேக் பண்ணுவோம், அந்த ஃபார்மேட்டே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கிளியர் ஃபார்மேட் ஒன்று, நல்ல அழகான காட்சி அமைப்புகளில். ஸோ அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் மிஸ் பண்ணாதீங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் ஏன் சேஞ்சு போயிட போகிறீங்க. படம் ரொம்ப சின்ன படம் தான், ஒரு 2 மணி நேரம் தான் படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து இந்த கதையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஈகோ. அப்புறம் ஆண் பெண் சமமாக இல்லையா, சமத்துவம்னா என்ன, ஃபெமினிசம்னா என்ன, மேல் ஷாவனிஸ்ட்னா என்ன, ஆண்கள்னா யார், பெண்கள்னா யார், ஆண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பெண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்படி இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரியோ வந்து த்ரூ அவுட்டாக அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல. எந்த இடத்துலையுமே அவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு லேகோ இல்லை ஒரு மாற்றியோ சமயத்தில் வந்து சில ஆக்சுவலாக அந்த டேரக்டர்ஸ் ஆர் த மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஒரு டேரக்டர் தான் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறாருன்னு சொல்லலாம். நடிகர்கள் வந்து இவங்க எத்தனையோ படம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன் கூட அவ்வளோ நல்லா இருக்குது. ஹீரோயின் பட்டை கிளப்பியிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. அப்பா கேரக்டரில் வெங்கடேஷ் நடிக்கிறார், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே இந்த படத்தில் வந்து அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் இதில் என்ன சொல்கிறதுன்னா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ஒரு வக்கீலாக வராரு. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் நேற்று வந்திருந்தாப்புல, பார்த்தப்பே சொல்லிட்டேன் நான், டி ராஜேந்தருக்கு பிறகு ஒரு கோர்ட் சீனில் இப்படி ஒரு டைலாக் பேசுனது அப்படின்னு அண்ணே அப்படின்னாரு. ஆக்சுவலாக என்னன்னா, அவ்வளோ தெளிவாக ஒரு டைலாக், ஒரு முக்கியமான காட்சி படத்திலேயே அந்த இடம் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது ஒன்று வருது. அந்த காட்சியில் விக்னேஷ்காந்தின் நடிப்பு உச்சம், அற்புதமான தெளிவான பேச்சு. அதுக்கு காரணம் அந்த படத்துடைய ரைட்டிங், டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே பை கலை எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாலும் அது கம்மி தான். ஏன்னா கலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காருன்னு சொல்லணும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ரொம்ப 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 அருமையான படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி. அண்ட் இந்த படத்தில் நடித்த அந்த கொங்கு பாஷையிலேயே அவருடைய ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்சன் திவாகர் வந்து அந்த முடிச்சுட்டிங் போங்க அப்படின்னு அந்த ஸ்லாங் ஆஃப் இது இருக்குல்ல, அதில் அவருடைய ரியாக்ஷன், அவர் வரக்கூடிய காட்சிகள் சூப்பராக இருக்குது. படத்தை எல்லாருமே, ஷீலா ராஜ்குமார் நடிச்சிருக்காங்க, ஒரு வக்கீலாக நடிச்சிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அற்புதமான ஸ்க்ரீன் பிளே இருக்கு, நல்ல திரைக்கதையை கொண்டு வந்திருக்காங்க, எந்த இடத்துல என்ன சொல்லணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் முழுக்க காமெடி. நான் ஏன் வந்து கதையவோ டயலாகோ சரியாக சொல்லலை, வழக்கமாக நான் நிறையா சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லலையோ காரணம் என்னென்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் தான் தியேட்டரில் அப்படின்னு ஒரு சிரிப்பு வரும். உண்மையிலேயே அந்த ஷாட் ஒரு இடத்துல சிரிப்பு வந்தது. ஏன் நமக்கு இந்த டவுட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நான், பாலசரவணன் எல்லாருமே யோசிக்கிறோம். அவர் ஒரு டைப்பில் யோசிக்கிறார், நான் ஒரு டைப்பில் யோசிக்கிறேன், எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். யாருமே இல்லை. என் பக்கத்தில் கேபி தீனா உட்காந்துருந்தாப்புல, புகழ் வந்திருந்தாப்புல, எல்லாரும் பார்க்குறோம், எல்லாருக்குமே அப்படின்னு அந்த லெவலுக்கு அந்த படம் இருந்தது. ஆண் பாவம் பொல்லாதது. அன்று பாண்டியராஜன் டைரக்ஷனில் வந்த ஆண் பாவம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பேரோ என்னவோ தெரில, ஆண் பாவம் பொல்லாதது. இதுவும் சூப்பர் டூப்பர் ராக்கிங் ஃபிலிம். இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம், ஒரு முக்கியமான படமாக 2025 ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிமாக இருக்குது ஆண் பாவம் பொல்லாது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கலை
ஃபார் மேக்கிங் சச் a கிரேட் ஃபிலிம். ரொம்ப நல்ல படமாக, ரொம்ப அழகாக காமெடியாக நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனும் எப்போ எல்லா பெரியவங்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது ரொம்ப கஷ்டம். ஒன்று இந்த ஜென்ரேஷனுக்குலாம் பெரியவனுக்கு கொடுக்கணும்னா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அழகாக பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இந்த படம் நிறைய தேட்டர்களில் ஓடணும், நிறையா நாள் ஓடணும், நிறைய பேர் இதை பார்க்கணும். சரி, ஒரு படத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த படத்தை பற்றி ஒரு பூசி மூடுவதுக்காக சொல்கிறது கிடையாது. நான் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் ஐ கிவ் ஆல்வேஸ் ஓப்பன் கமெண்ட். அது நிறைய பேர் தெரியும். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது சரியா இல்லை, இது சரியா. இந்த படத்தில் எனக்கு எதுவுமே சரியா இல்லைன்னு சொல்லவே தோணலை. எல்லாமே சரியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, நல்ல திரைப்படமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் டில் இட் ரீச்சஸ் த தியேட்டர் ஒரு கம்ப்ளீட் பிளான்ட் ஒர்க். ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே அவ்வளோ பக்கம், எடிட்டர் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது இந்த வாரத்துடைய ராக் ஸ்டார் ஃபிலிம். ஆணித்தனமாக அடித்து சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.